Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ Thursday ஒன்றில் எடுத்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் கறி ரெசிபி, அதோட கீமா பன், அதோட மசாலா வடை, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டாக செஞ்சேன், அதுவும் கேரமல் புடின், அதோட ரெசிபியும் தான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். இன்றைக்கி ஃபெஸ்ட்டுக்கே மசாலா வடை செய்கிறதுக்கு பருப்பை தான் ஊற வைக்க போகிறேன். பருப்பு கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் ஆகும் சுட்டி. ஃபெஸ்ட்டுக்கே பருப்பை ஊற வச்சா எனக்கு அரைச்செடுக்கிற நேரம் பருப்பு நல்லா ஊறிக்கும் சுட்டி. இப்போ பருப்பை ஊற வச்சு கொண்டேன். நான் வீட்லேயே டெய்லி கஞ்சி செய்கிறேன் சுட்டி. எனக்கு ரம்பெல்லாம் டெய்லி தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வீட்டில் 2 ரம்பை கண்டு இருக்குது. அதால் ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா 2 ரம்பை இலை வெட்டி இப்படி பாக்ஸில் வெட்டி வச்சுக்கொள்வேன். அப்போ எனக்கு தேவையான நேரம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதோட இன்றைக்கி பீஃப் கஞ்சி தான் செய்ய போகிறேன். பீஃப் கஞ்சி இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வைக்கிறேன். நான் தான் இப்போ மிச்சமே ரைஸ் குக்கரில் தான் கஞ்சி வைக்கிறதும். ஸ்ரீலங்காவில் இப்போ கேஸுக்கு சரியான தட்டுப்பாடாகிக்கிண்டு என்ற லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போல்லாம் கேஸ் யூஸ் பண்ணவே கொஞ்சம் பயமாக தான் நீக்கி எப்போ முடியும், முடிஞ்சால் எடுக்கலுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே எங்களுக்கு ஈக்குது. ஸோ அதனால தான் இப்போ கஞ்சை எப்பயுமே வைக்கிறது ரைஸ் குக்கரில் தான். முதல்லாம் நான் கஞ்சி வைக்கிறேன்னா ப்ரெஷர் குக்கரில் தான் வைப்பேன். ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் கஞ்சி டக்குன்னு வெந்து வந்துடும். ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன்னாலும் அதுக்கும் கேஸ் தேவைப்படும் சுட்டி தான் இப்போ எல்லாம் ரைஸ் குக்கர்லேயே வைக்கிறேன். இப்போ ரைஸ் குக்கர் கப்புக்கு தேவையான அளவு பச்சரிசியும் உளுவரிசியும் போட்டு இப்போ பீஃப் தான் போடுறேன். பீஃபை கொஞ்சம் முள்ளோடையும் சதையோடையும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி தான் நான் நெட் பண்ணினேன். அப்போ இந்த ரைஸ் குக்கரில் குக் ஆகுற நேரம் இந்த பீஃப் துண்டுகளும் நல்லா வெந்து வந்திக்கும். அதோடு இந்த கஞ்சிக்கு தேவையான ரம்பை, பட்டை, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, அதோட உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த ரைஸ் குக்கர்லேயே நான் நல்லா இந்த கஞ்சை வேகவிட்டேன். இன்றைக்கி பீஃப் கீமா பன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் இந்த பீஃபை நான் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொச்சிக்கத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு போகிறோம். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். கீமாவுக்கு நல்லா பீஃபை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடாகினதுமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டியும் கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். நான் கொஞ்சம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் அரைப்பாதி தக்காளிக்காவும் ஒரு பச்சை கொச்சிக்காவும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. இதை இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ இந்த கீமாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணினேன். ஏற்கனவே பீஃப் வேக வச்சதுலேயும் நான் உப்பு போட்டு வேக வச்சதால் இதுக்கு கொஞ்சம் பார்த்தே தான் நான் உப்பு ஆட் பண்ணினேன். நீங்களும் இப்படி ரெசிபியை ட்ரை பண்ணுறேன்னா இந்த டைமில் உப்பை செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கட்டர் தூளும் ஆட் பண்ணினேன். கொஞ்சம் காரத்துக்கு கூட கட்டர் தூள் தான் ஆட் பண்ணினேன். மிளகுத்தூள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும்.
இந்த டைமில் தான் நான் அரைச்சி வச்ச அந்த பீஃபையும் ஆட் பண்ணினேன். இந்த பீஃபில் நான் உப்பு, மஞ்சள், கொச்சிக்கத்தூள் போட்டு நல்லா வேக வச்சதுக்கு போகிறோம், பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் தான் இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். பொதுவாக இந்த கீமா செய்கிற நேரம் எங்களுக்கு பீஃபுக்கு பதிலாக சிக்கனும் ஆட் பண்ணிலும் அதோட மட்டன் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி குலையும், அதாவது கொத்தமல்லி இலையும் கொரியண்டர் லீஃப்டுவாங்க, அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டேன். அப்போ நல்ல வாசமாயிருக்கும் இந்த கீமா. இப்போ கொரியண்டர் லீஃபையும் கட் பண்ணி ஆட் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அடுப்புலையே கொஞ்சம் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடணும். அடுத்ததாக பண்டை டோ தான் செய்ய வந்தேன். இப்போ இதுக்கு வந்து நான் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கொண்டேன். நகசூட்டு தண்ணின்னுவாங்க அதை தான். இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணினேன். இப்போ இந்த சுகரை வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி கொண்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற சுகர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆரம்பத்திலே இந்த சுகரை வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கொண்டேன். சுகரை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு போகிறோம். இது வந்து 1 டீஸ்பூனும், அந்த 1 டீஸ்பூனில் இப்போ அரை பாதி தான் வந்து அடுத்ததாக வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணினேன். அதாவது 1.5 டீஸ்பூன் தான். இப்போ ஈஸ்ட்டையும் வந்து இந்த தண்ணியில் போட்டதுக்கு போகிறோம். ஈஸ்ட்டை நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவ் ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மாதிரி நான் அப்படி மூடி வச்சேன். பத்து நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. அடுத்ததாக பண்டை டோவை செய்கிறதுக்கு நான் 1.5 கப் கோதுமை தான் ஒரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ இந்த கோதுமாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணினேன். அடுத்ததாக பன்னுக்கு நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மில்க் பவுடரும் ஆட் பண்ணி கொண்டேன். இந்த டைமில் வந்து எங்களுக்கு மில்க்கும் ஆட் பண்ணிலும், ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணிலும், அதோட கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் நான் வந்து பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணேன். பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணினா பன் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதோட எக் ஒயிட் ஒன்றும் ஆட் பண்ணினேன். இப்போ நான் சொன்ன அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டதுக்கு போகிறோம். ஆக்டிவ் பண்ணின ஈஸ்ட் டைம் இதில் போட்டு இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த டோவை பிணையிற நேரம் நாங்கள் ஊற்றின அந்த ஈஸ்ட் தண்ணி போதாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். பாருங்கள், இந்த டைமில் எனக்கும் கொஞ்சம் தண்ணி போதாமல் இருந்ததால் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணியை ஊற்றி இதை வந்து ஒரு ரஃப்பான டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஆரம்பத்திலேயே மிச்சமே சாஃப்டான டோவாக பிணைஞ்சு எடுக்காமல் ரஃப்பான டோவாக பிணைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் ஆட் பண்ணி இந்த பட்டர்லேயே இப்போ இந்த டோவை வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். மிச்சம் பேர் என்கிட்ட கேட்குற விஷயம்தான், நாங்கள் வந்து வீட்லேயே பன் செஞ்சு எடுக்கிற நேரம் எங்களுக்கு வந்து பன் பேக் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் ஹார்டாகுது, அதே அப்படின்ட்டு என்கிட்ட கேட்பாங்க. அது வந்து இப்படி தான் பன்னை வந்து நான் இந்த டோவை பிணைஞ்சு எடுக்கிற நேரம் இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா இழுத்து பிணையணும். இழுத்து ஒரு 10 நிமிஷம் சரி பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இந்த பன்னை இழுத்து பிணையிறோமோ அந்தளவு எங்களுக்கு வந்து பன்னை வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் நல்லா சாஃப்டாக வரும். சாதாரணமாக வந்து பன் பிணையிற நேரம் ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு எங்களுக்கு வந்து இந்த பன்னை பிணையிற நேரம் வந்து அதுலேயே வந்து எங்களுக்கு சாஃப்டாக நல்லா பிணைஞ்சு படும். அப்படி ஃபுட் ப்ரொசஸர் இல்லாதவங்க இப்படி நல்லா பன்னை சாஃப்டாக இழுத்து பிணைஞ்சால் தான் நாங்கள் வந்து பன்னை பேக் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் பன் நல்லா சாஃப்டாக ஈக்கும்.
அதே நேரம் நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, பன்னை வந்து பிணையிற நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சரி பிணைஞ்சால் தான் பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த டோவை நல்லா பொங்கணும். அதுக்கு முதல் நான் இந்த டோவுக்கு மேலுக்கால கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணி மூடி வச்சேன். பட்டர் சரி அப்ளை பண்ணணும் கட்டாயம், இல்லாட்டி இந்த டோ வந்து காஞ்ச மாதிரி ஆவிரும். ஸோ அதனால் கட்டாயம் பட்டர் இல்லாட்டி ஆயில் கொஞ்சம் பூசி இதை வந்து ஒரு 5 ஹவர் மாதிரி நான் வந்து பொங்க விட்டேன். அடுத்ததாக நான் இன்றைக்கி கேரமல் புடின் தான் செய்கிறேன். இந்த பேக்கெட்டில் இருக்கிற கேரமல் புடின் தான் இன்றைக்கி செஞ்செடுத்தேன். இந்த நோம்புக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான ஒரு டெசர்ட்டும் செய்யலை. வீட்டில் அப்படி தின்னக்கூடிய ஆட்களும் இல்லை. நாங்களும் வெறுசாக இந்த நோம்புக்கு திங்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அப்படி ஒரு நினைவு வருவதும் இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த கேரமல் புடின் பேக்கெட்டையாலும் செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சேன். இப்போ வந்து மில்க் பவுடர் தான் இந்த கேரமல் புடின் செய்கிறதுக்கு நான் ஆட் பண்ணி கொண்டேன். மில்க் பவுடரையும் ஆட் பண்ணி அதோடு இதுக்கு தேவையான மாதிரி சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கொள்ளணும். நீங்கள் இப்படி பேக்கெட்டில் இருக்கிற கேரமல் புடின் செய்கிறேன்டா அந்த பேக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படியே வந்து இந்த கேரமல் புடினை செஞ்சுக்கோங்க. மிச்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றவானம். மிச்சமாக தண்ணி ஊற்றினா இதை காய்க்கிற நேரமும் மிச்ச நேரம் காய்ச்சி கொண்டு இருக்கணும். அதே நேரம் வந்து இது வந்து காய்ச்சின போகிறோம் எங்களுக்கு வந்து அதை செட் பண்ணி எடுக்கிற நேரமும் நல்லா செட்டாகவே வராது. ஒரு ஜாய் தண்ணி மாதிரி தான் நீக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றுற நேரம் கணக்காகவே ஊற்றிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி பேக்கெட்டில் இருக்கிற கேரமல் புடின் செய்கிற நேரம் ஒரு 4 பேருக்கு மாதிரி தான் இந்த கேரமல் புடினை செய்யலும். அதுக்கு கூட நாங்கள் வந்து இந்த கேரமல் புடினை செஞ்சால் அது தண்ணி மாதிரி தான் நீக்கும். அது போகிற அது செட்டாகவும் மாட்டுச்சு. தின்னுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிக்கும் ஒரு ஜாய் தண்ணி மாதிரி இருந்தால். ஸோ அதனால் ஒரு 4 பேருக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த கேரமல் புடின் அந்த பேக்கெட்டில் இருக்கிறத எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளமான மாதிரி இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். ஏண்டா இது பால் கொதிக்க போக்கல எங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே வெளியில் கொட்டுற தன்மையோடு இருக்கும். ஸோ அதனால் இடைக்கிட கொஞ்சம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொண்டே தான் நீக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு போகிறோம். இது நல்லா இருவின மாதிரி தான் இருக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இப்போ அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எங்களுக்கு தேவையான பவுலில் நாங்கள் வந்து ஊற்றி எடுத்துக்கொள்ளணும். நான் இதுக்கு மேலுக்கால கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டேன். அதோடு இந்த கேரமல் புடின் பேக்கெட்லேயே இருக்குது. அதில் சுகர் கேரமல் பேக்கெட் உண்டு. அதையும் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணினேன். அது கூட ஆட் பண்ணினோடனே கொஞ்சம் எனக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கணக்காக தான் ஆட் பண்ணி இதை அப்படி ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் சும்மா நார்மலாக வைக்கணும். நல்லா அப்போ செட்டாகி நோம்பு திறக்கிற நேரம் நல்லா கூலாகிக்கும் இது தின்ற நேரம். கேரமல் புடினையும் செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டதுக்கு போகிறோம். இன்றைக்கி சஹருக்கு தேவையான சிக்கன் கறியை தான் நான் ஆக்க வந்தேன். சிக்கன் கறிக்கு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்குவோம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளிக்காய், பச்சை கொச்சிக்காய், அதோட பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு பச்சை கொச்சிக்காவும் போட்டு இதை வந்து நல்லா பிளெண்டரில் கொஞ்சம்
நல்ல பேஸ்ட்டாக வர காட்டியும் அரைச்செடுத்துக்கொள்ளணும். அப்போ எங்களுக்கு வந்து சஹருக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் தின்னவே கஷ்டமாகிக்குது. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறி எங்களுக்கு கொஞ்சம் பெரட்டின மாதிரி கொஞ்சம் குக் பண்ணி எடுத்தால் எங்களுக்கு தின்னையிலுமான மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து இந்த சிக்கன் கறி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா திக்காகவும் மீக்கும். இப்படி ஒரு சிக்கன் கறி ரெசிபியை நீங்களும் இந்த நோம்பில் சஹர் டைமில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கொள்ளணும். பேஸ்ட்டாக அரைச்செடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் நீக்கும். இப்படி நல்லா பேஸ்ட்டாக காட்டி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் இந்த சிக்கன் கறிக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாவினத்துக்கு போகிறோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இந்த எண்ணெய்க்கே நான் 2 துண்டு ரம்ப இலையும் மெட் பண்ணினேன். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இந்த ரம்ப இலை இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர நேரம் ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு அதில் வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை கொச்சுக்காய் அதுலேயும் பச்சை வாசம் போக காட்டியும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக உளுவரிசியும் மெட் பண்ணினேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை கொச்சுக்காய் அதுலேயும் நல்லா பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். இதில் நான் சில்லி பவுடரும் மெட் பண்ணினேன். எங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி சில்லி பவுடர் எட் பண்ணிடலாம். அதுவும் இந்த எண்ணெயிலே தான் சில்லி பவுடர் எட் பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கன் கறி வந்து நல்ல ஒரு ரெட் கலர் ஆகிக்கும். சில்லி பவுடரையும் மெட் பண்ணினதுக்கு போகிறோம். ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்ததுக்கு போகிறோம். சிக்கனை வந்து போட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி இந்த சிக்கனுக்கு வந்து நான் மசாலாத்தூள் போடலை. மசாலாத்தூள் போடாமல் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் போட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். நான் பொதுவாக சிக்கன் கறி ஆக்குறேன்டா மசாலாத்தூள் போடாமல் தான் நான் குக் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மசாலாத்தூள் போட்டு குக் பண்ணுற சிக்கன் கறி எனக்கு வந்து பொதுவாக டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் தின்னி இல்லாத மாதிரி அந்த மசாலா வாசம் தான் எனக்கு கூட வாரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சிக்கன் கறிக்கு மசாலாத்தூள் எட் பண்ண மாட்டேன். கொச்சிக்கத்தூளும் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும்தான் எட் பண்ணுவேன். தேவையாக இருந்தால் கொஞ்சமாக சீராத்தூள் எட் பண்ணுவேன். இன்றைக்கி சீராத்தூளும் எட் பண்ணலை. லாஸ்ட்டாக சிக்கன் கறி நல்லா வெந்ததுக்கு போகிறோம் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மல்லி இலையும் போட்டால் நல்லா சிக்கன் கறி வாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் கசூரி மேத்தியும் லாஸ்ட்டாக எட் பண்ணினேன். அதை வந்து எனக்கு வீடியோண்ட எடுக்க கிடைக்கல. உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்தால் அதை எட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு வடைக்கு தான் பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். பருப்பு நல்லா ஊறிஞ்சி இந்த டைமில். பருப்பு அரைக்கிற நேரமே இந்த வடைக்கு தேவையான உப்பையும் போட்டு தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கொண்டேன். அப்போ எங்களுக்கு இந்த வடையில் வந்து உப்பு கணக்காகிக்கும். இல்லாட்டி எங்களுக்கு அந்த உப்பு இடையில போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற நேரம் அன்னிவனாக உப்பு ஈக்கிற மாதிரி தான் நினைக்கிக்கும். ஸோ அதனால தான் உப்பை போட்டே நான் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். இதை வந்து பேஸ்ட்மாக அரைக்கவும் படாது. கடலை 1-2 ஈக்கோணும். இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் அதோட கட்டர்தூளும் இதுக்கு எட் பண்ணினேன். காரத்துக்கு கட்டர்தூள் கொஞ்சம் எட் பண்ணினா நல்லா இருக்கும். அதோட பச்சை கொச்சுக்காய் வெங்காயம் மாசி தூள் தான் இன்றைக்கி எட் பண்ணினேன். மாசி தூளும் எட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் கையாலேயே பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த பருப்பு வடைக்கு நாங்கள் அரைச்சி இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுற நேரம் கருவேப்பிலையும் எட் பண்ணிலும் என்கிட்ட வந்து கருவேப்பிலை அன்றைக்கி ஈக்கல்ல இந்த லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன்.
கைவாசம் மூட்டில் கருவேப்பிலை ஈக்கல்லேண்டு இன்றைக்கும் கருவேப்பிலை பிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பரமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் இந்த பருப்பு வடை செய்கிற நேரம் கட்டாயம் ஆட் பண்ணுங்கள். இப்போ வடைக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் பிணைஞ்சி ஒரு 15 நிமிஷம் மாதிரி வச்சேன். இதை வந்து நான் நோன்பு திறக்கிற டைமில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பண்டடவும் நல்லா பொங்கி இருந்துச்சு. அதில் காற்றை கொஞ்சம் வெளியிடணும், கொஞ்சம் பஞ்ச் பண்ணி. அப்போ தான் வந்து இந்த பன் வந்து செஞ்செடுக்கிற நேரமும் அந்த உள்ளுக்குள்ளே காற்றை எடுத்துடணும். இன்றைக்கி நான் 1.5 கப் கோதுமாவுக்கும் நல்ல பெரிய சைஸ் பன்னாக 5 தான் செஞ்செடுத்தேன். அதுக்கு கூட எனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸ் பன்னாக 5 பன் மாதிரி எனக்கு செஞ்சு எடுத்து பட்டுச்சு. இதில் வந்து ஒரு கொஞ்சம் சின்னதாக செய்கிறண்டா ஒரு 6 சரி எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ பொதுவாக வந்து பன் எல்லா ஷேப்லேயும் செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் நான் மனசால நினச்சி இப்படி ஒரு ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். நீங்களும் இந்த பன் ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் இதே ஷேப்புக்கு செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற அவசியம் ஒன்று இல்லை. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த பன்னை செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். பட்டர் இல்லாட்டி ஆயில் பூசின ட்ரேயில் நான் பன்னெல்லாம் செஞ்சு அடுக்கி கொண்டேன். இப்போ இந்த பன்னை வந்து நான் ஒரு அரவர் மாதிரி வச்சேன். இது இன்னும் கொஞ்சம் பொங்கணும். பொங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து அரவருக்கு பிறகு பன் நல்லா பொங்கி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து எக்கில் கொஞ்சம் பால், அதாவது மில்க் மிக்ஸ் பண்ணி, எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும் நான் இன்றைக்கி கொஞ்சம் மில்க் பவுடர் கரைச்சி தான் ஆட் பண்ணினேன். எக் ஏலோவோட மில்க் பவுடரையும் கலந்து நான் வந்து எக் வாஷ் பண்ணினதுக்கு போகிறோம். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணின அவனில் தான் ஒரு 25 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எக் வாஷ் பண்ணினதுக்கு பிறகு மேலுக்கால கொஞ்சம் செசமி சீடும் ஆட் பண்ணினேன். செசமி சீடு ஆட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பன் பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகும் கொஞ்சம் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். மாஷா அல்லாஹ் 25 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், பன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பேக் ஆகி வந்திருக்கு. இதுக்கு மேலால் நான் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அப்ளை பண்ணி கொண்டேன். அப்போ இந்த பன்னு கொஞ்சம் நல்லா ஷைனிங் அழகாக இருக்கும். இது அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து பட்டர் கொஞ்சம் மேலுக்கால பூசிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி உங்களுக்கு ஆயில் சரி இதுக்கு மேலுக்கால பூசிக்கொள்ளும். பன்னையும் அப்படியே பேக் பண்ணி எடுத்தது போகிறோம். இன்றைக்கி ட்ரிங்க் தான் கரைக்கிறேன். ட்ரிங்க் வந்து இன்றைக்கி
நெல்லி ஜூஸோட ஒரு லெமனும் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஜூஸை வந்து நான் செஞ்சு எடுத்தேன். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதே நேரம் நெல்லி ஜூஸ் மட்டும் செஞ்சு எடுக்கிறத விட ஒரு லெமனும் புளிஞ்சு இதில் சேர்த்துக்கொண்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு லெமனும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்ததுக்கு போகிறோம். நெல்லி சிரப்பையும் ஊற்றி கொஞ்சமாக சீனியும் போட்டு கொஞ்சம் உப்பும் ஊற்றி தான் இதை வந்து நான் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். நெல்லி சிரப்லேயும் வந்து எங்களுக்கு நிறையவே சுகர் இருக்கும். ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணுற நேரம் கொஞ்சம் குறைவாகவே தான் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லான்ட்டு எங்களுக்கு இன்றைக்கி இஃப்தார் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு. பீஃப் கீமா பண்ணோட அதோட பீஃப் கஞ்சி, பருப்பு வடையோட ஃப்ரீஸ் பண்ணின சமோசாவும் இருந்துச்சு. அதோட கேரமல் புடினும் தான், அதோட நெல்லி ஜூஸ். இன்றைக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முந்தையெல்லாம் இப்படி நான் செஞ்சதில்லை. இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.